எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், நான் வண்டி வாங்கிடுவேன், நான் வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, விருச்சிக நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியாக போகுது. 8ஆம் இடத்துல குரு உட்காந்து ஐயோ போதுண்டா சாமின்ற அளவுக்கு வாழ்க்கை பாடத்தை அடித்து அடித்து சொல்லி கொடுத்துருப்பார். செய்யா தப்புக்கு பழி ஏற்கிறது, உங்கள் மேலேயே பிளேமிங் நடக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் கம்மியாக வர்றது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, இனம் புரியாத பயம், ஜெயிச்சு காட்டணுன்ற வெறியில் ஓடும்போது நிறைய முட்டுக்கட்டைகள் வர்றது, என்ன பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இந்த 8ஆம் இடத்துல இருந்த குரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு செய்திருப்பார். இப்போ அப்படியே குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். அது உச்சம் பெற்று அமரப்போகிறார். வேறு என்ன சாமி வேணும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டம். நான் திரும்ப ஒரு 6 மாதமாக அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கேன். விரும்பியது எல்லாம் செய்ய போகிறீங்க. 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வையை உங்கள் மேலே செலுத்த தயாராக இருக்கிற சுயத்தின் மேல் செலுத்த போகிறீர்கள். லக்னத்துக்கு மேலேயே விழப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களாலும் சரி, விருச்சிக லக்னக்காரர்களாலும் சரி, இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. 5ஆம் இடம் தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். காதல் இனிக்க போகுது, கவிதை மலரப்போகுது. நான் ஒரு மாதிரி, என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி, இந்த நிலைமையெல்லாம் மாறி ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. 9ஆம் இடத்துல அமரக்கூடிய அந்த குரு நிறைய நல்லவர்களை கொண்டு கொட்டி கொடுப்பார். நீங்களே குருவா மாதிரி சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு அப்படின்றது, அந்த ஆரா எனர்ஜி வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமா, 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேறு என்ன வேணும்? அப்படியே இப்படியா வந்தால் லக்னத்துக்கே ராசிக்கே குரு பார்வை உங்கள் மேலே லைட் அடிக்க போதீங்க. சும்மாவே விருச்சிக ராசி சொல்லவே வேணாம். அதுவும் லைட் அடிக்கப்பட்ட குருவின் பார்வை பொருந்திய விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்? 15, 16, 17 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நெகட்டிவ் எனக்கு எதுவுமே தோணலை. பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. பாடா பட்டுக்கிட்டே இருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லாக விருச்சிகத்தில் பிறக்கவே கூடாதுடா, சந்திரன் வேறு நீச்சமான வீடு, என்னதான் நீங்கள் உருட்டினாலும் ஏன்டா விருச்சிக ராசியில் மட்டும் பிறந்துடாதீங்க, நான் தனியாக கூப்பிட்டு கூவிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வாழ்க்கை அடித்து துவச்சி காயப்போட்டு, திரும்ப அடித்து துவச்சி காயப்போட்டு எவ்வளோதான் அடியை தாக்குறது, அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்குன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே சகராவில் சாரல் பெய்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இனிக்க போகுது வாழ்வியல். அலகடல் மாதிரி ஆர்ப்பரிச்சிட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே அமைதியாகி அப்படியே தென்றலா மாதிரி உங்களை குளிர்விக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நினச்சது நினைக்காது நினச்சிட்டு இருக்கிறது எல்லாம் கிடைக்க போகுது. உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. தெய்வம் துணை நிற்க போகுது. நீங்கள் நம்புகிற ஆளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் முரண்பாட்டாலும் சரி, கீழே எனக்கு கமெண்ட்டில் என்ன தான் கழுவி ஊற்றினாலும் சரி, நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. என் மனசுக்கு தெரியும் விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்க போகிறீங்க. கடவுளுக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், இந்த பிள்ளைங்களை இவ்வளோ பாடாப்படுத்திட்டாரு கிரகங்கள், இனிமேவாவது நம்ம கருணையை கொடுத்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றணுன்ற அளவுக்கு ஒவ்வொரு கிரகமும் அருள் புரியும். 5ஆம் இடத்துல உட்காந்து, ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஹெல்த் ரீதியாக பயங்கர பாதிப்பு, சொந்தக்காரங்க ரீதியாக பயங்கர பாதிப்பு, 4 பேர் முன்னாடி கௌரவதியாக வாழ்ந்து காட்டுன்றதுக்காகவே ஓடிய ஓட்டங்கள், இதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சும்மாலாம் இல்லை. நிறைய பேர் செவ்வாய் ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கியிருக்கும் போது இந்த குரு பயிற்சி நடக்க போகிறனால செவ்வாய் எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கட்டுமானத்துறை, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ், நிலபுலங்கள் வாங்குறது, வண்டி, நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இடமாற்றம் நடந்திருக்கும். நீங்கள் போகிற வீட்டையே வாங்கிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி வளரும். இல்லை அது பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிட்டு போவீங்க. இந்த வீடு, மனை, வாகன, சொத்து சேர்க்கை நிகழப்போகிறது. முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது. குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரிப்பெல்லாம் அமுச்சு விட்ருப்பாரு, போயிட்டு வா சுற்றிட்டு வான்னு. அந்த மாதிரி
நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை. எல்லாம் சக்ஸஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கும். என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி விரலுக்கேற்ற நீர் அப்படியே போயிட்டே வெட்டியே போயிட்டே இருக்கிற அமைப்பெல்லாம் மாதிரி கரெக்டான பயிரில் போய் செலுத்தி பயிர் செழிக்கும். உடைய வாழ்வியலும் செழிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செப்டம்பருக்கு மேல் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த காலில் நின்னே தீர வேணுன்ற உத்வேகம் பிறக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா இன்கம்கான வேலையை பார்ப்பீங்க. 5ஆம் இடம் இயங்க போகுது. ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. குழந்தைகள் தான் 5ஆம் இடம். குழந்தைகள் இல்லைன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் கிடைக்க போகுது. இல்லை குழந்தைகள் மூலமாக அவஸ்தையை சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்கிறாங்கன்ற தைரியத்தோடு இருக்க போகிறீங்க. என் பிள்ளை கல்யாணம் நடக்கலை, என் பிள்ளை ஒழுங்காக படிக்கல, என் பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சுன்னு ஊதறையாக சுற்றுது, இப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த பெருமைகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இப்போ 5ல் தான் போய் சனி உட்காந்துருக்காரு. டைரெக்டாக குரு சனி அப்படியே 9ஆம் இடத்தில் உட்காந்து 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் பார்ப்பார். மண்டையிலே போடுவார். ஏய், என் ஃப்ரெண்டோட புள்ள அது எதுவும் பண்ணாத, நீ எவ்வளோதான் அந்த பிள்ளை அடித்தா தாங்கும், அமைதியாரு அப்படின்ற மாதிரி குரு உச்ச குருவாகி அப்படி சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். குருவின் பார்வைப்பட்ட சனி சுபத்துவமாக வேலை செய்வார். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மனக்லேதங்கள் வெளியில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சொல்ல முடியாத டிப்ரெஷன், வெளியில் காட்ட முடியாத சோகம், எனக்கு யார்ட்டையும் சொல்லி பழக முடியாது. ஆனால் வெளில எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு தாங்க, உள்ளே இருக்கிறது எனக்கு தாங்க தெரியும். இந்த பாட்டு மாதிரி என் சோகம் என்னோடு தான் அப்படியே ஓடிட்டுருக்கிற அமைப்பெல்லாம் மாறி நீங்கள் சிரிச்சு எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா விருச்சிக ராசிக்காரங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். மற்ற எல்லா ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்க சிரிச்சா அவ்வளோ விலகு. ஏன் தெரியுமா? காலப்புருஷனுடைய 2ஆம் வீடு டேரெக்டாக உங்களை 7ஆம் பார்வையாக அது சூட்சம் இருக்குங்க. சுக்கிரன் சிரிச்சாலே அப்படியே நளினம் அழகு எல்லாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி குழந்தையாக இருந்தாலும் சரி. அதனால தாங்க அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அனுஷ நட்சத்திரத்தை வந்து உட்கார வச்சுருக்கா. அவ்வளவு அழகான, அவ்வளவு ஆளுமையான, அவ்வளவு அதிகாரமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தலைமை பண்பு கிடக்க போகுது. இதெல்லாம் எப்போ? அக்டோபர் மாதம் வரைக்கும். அப்புறம் ஒரு 3 மாதம் அமைதியாக இருக்கணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர். ஏன்னா குரு அதிச்சாரமாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சிம்மத்துக்கு வருவார். உங்களுக்கு எங்கே வருவார்? 10ஆம் இடத்துக்கு வருவார். 10ஆம் இடத்துக்கு வரும்போது 10ல் குரு பதவி பறி போகும், 10ல் குரு பதவி விளக்கம், 10ல் குரு என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ணுவார். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய நல்லவையை கூட்டி கொடுப்பார். 2ஆம் இடத்துக்கு ஒரு பார்வையை கொடுப்பார். அப்போ இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால் இந்த ஒரு 3 மாத காலம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அக்டோபர் 31ஆம் தேதியிலேருந்து இந்த உங்களுக்குன்னு பாவம் 2 மாதம் தான் குரு வந்து இங்கே போயிட்டு இப்படி வராரு. அதனால் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நல்லவையாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக வீடு மனை வண்டி வாகன சேர்க்கையோடு, பெயர் புகழ் அந்தஸ்தோடு, வியாபார வெற்றியோடு, நிறைய வெளிச்சங்கள் உங்கள் மீது படக்கூடிய ஒரு தன்மையாக விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி எடுக்க போகிறீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் தவிடுபடியாகி போயிட்டே இருக்கும். புதிய தொழில் முனைவோர் ஆக போகிறீங்க. புதிய பிஸ்னஸ்குள்ளே இறங்குவீங்க. உங்களை ஜெயிக்க யாரும் இல்லை, உங்களுக்கு எதிரி நீங்கள் தான்ற மாதிரி வந்து நிற்பீங்க. இந்த கர்ஜனை வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அப்பா நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த கோடீஸ்வர யோகம், இந்த யோகம் அந்த யோகம்லாம் கூரையை பிச்சுட்டு 40 கோடி கொடுக்கறது இல்லைப்பா. யாருக்குமே கடவுள் அப்படி கொடுக்க மாட்டான். ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனான வாழ்க்கையை கொடுப்பான். இந்த தடவை இந்த குரு உட்காந்து உங்களுக்கு மன நிறைவான ஒரு தன்மையை கொடுக்கும். ஜெயிஷ்டமாரா ஜெயிஷ்டன் நீங்களே சொல்லிக் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இதுக்கு தானே அலைஞ்சிங்க, இதுக்கு தானே தவிச்சிங்க, அதெல்லாம் கிடைக்க போகுது. 5ஆம் பார்வைன்றது சாதாரண பார்வை இல்லை. 7ஆம் பார்வை சமசப்தமாக மகர வீட்டை பார்க்குறாரு. முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது. நல்லா இருக்குது, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. படிக்கிற விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. அரியராக வச்சுட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் அடுத்த நிமிஷம் அசால்ட்டாக இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, வேலைக்குள்ளே போயிடுவீங்க. ரொம்ப நாளாக அப்படியே மக்கு பிள்ளையாக உட்காந்துருக்க விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க மேலே லைட்டு விழ போகுது. குரு பார்வை பொறுப்பு, குருனாலே பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக இந்த வட்டிக்கு விட்டு கமிஷன் மூலமாக காசு வரும்.
20 வயதுலேருந்து 40 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாலும் சரி, இதில் கமிஷன் முறையில் காசு வரும். நிறைய பேருக்கு கல்யாண பிராப்தம் உண்டுவாகும். இறை கடாட்சம் கிடைக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. குலதெய்வமே தெரியாதவங்க குலதெய்வம் தெரியும் தரும். 20லேருந்து 40 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அயல்நாடு, அயலூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்பு. எஸ்பெஷலி இந்த ராகுவின் காரகத்துவம் நல்லா இருக்கனால கொஞ்சம் இஸ்லாமிய மத கண்ட்ரி இடத்துக்கு போயிடுறதுக்கான வாய்ப்பு, அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. வேலையில் இருந்த பிரச்சனை சரியாக போகும். ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. அது உங்களையே பார்க்க போகிறாரு. நன்மைக்கு சொல்லவா வேணும். சூப்பராக இருக்க போது எதை பற்றியும் கவலைப்பட வேணும். 40 வயசுலேருந்து 60 வயசு கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன ரீதியான பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளில வருவீங்க. ஆரோக்கிய குறைபாடு சரியாக போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், போட்டு பாடாப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் சரி. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாரா, படுத்திருப்பார். போன வருஷம்லாம் யாருக்கெல்லாம் சுகர் இருந்துச்சோ, பிபி இருந்துச்சோ வச்சு செஞ்சுருப்பார். சும்மா 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 ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சுருப்பார். இதெல்லாம் இந்த வருஷம் சரியாக போகும். நெகட்டிவான பலன்கள் எல்லாம் சரியாக போய் பாசிட்டிவாக மாறப்போகுது. நீங்களே பாசிட்டிவாக மாறுவீங்க. நிகழ்வுகள் அனைத்தும் நிதர்சனமாக ஒரு கனவுகள் எல்லாத்தும் காரியம் பெற்று நிறையா நல்லவே நடக்குது. நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. ஆரோக்கியம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மேம்பட போகிறது. பிரிஸ்காக இருக்க போகிறீங்க. நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணுவீங்க. கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பூஜையில் கலந்துக்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிக நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, எந்த இடத்துல கவனம் சொன்னால் கோச்சிக்காதீங்க. தம்பட்டை அடிச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனம். இந்த நேரத்தில் அடுத்தவங்களை அடக்கணுன்ற எண்ணம் வரும். அதில் கொஞ்சம் கவனம். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம். வார்த்தைகளில் கொஞ்சம் கண்டிப்பாக தேன் தடவிய வார்த்தை தேவை விருச்சகத்துக்கு. தேல் மாதிரி கொட்டாமல் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை அப்படி பூசினீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க இந்த ஒரு வருஷமும். ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து என்ன வேணால் கும்பிடுங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை தென்குடி திட்டை போயிட்டு வந்துடுங்க. அங்கே பஞ்சலோகம் இருக்குது. 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. பஞ்சலோகத்தில் போயிட்டு உங்களுக்கான லிங்கம் எதுன்னு பார்த்தா அங்கே போய் உங்கள் ராசிக்கான லிங்கத்தில் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அங்கே பஞ்சபட்சி சாஸ்திரம் அங்கே தான் இயங்கிட்டு இருக்கு தென்குடி திட்டையில். அங்கே போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் பச்சை தேர்ந்தவனே பகத்தி கொள்ளாதேன்னு ஒரு பழமொழியே இருக்குது ஜாதகத்தில். அங்கே போய் இருக்கிற பச்சைக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க, எது பண்ணாலும் நாளைக்கு நீங்கள் இவ்வளோன்னு யாராவது பண்ணால் கூட அவங்க அழிஞ்சு போவாங்க தவிர விருச்சிக ராசிக்காரங்க அழிய மாட்டாங்க. சூப்பராக இருக்க போது. உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு பயிற்சி இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.